ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி இசை பாட்காஸ்ட். விபினோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அண்ட் வி ஹாவ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு கெட் ஃப்ரம் விபின் அண்ட் ஐம் ஈகர்லி வெயிட்டிங். போலாமா எபிசோட்குள்ளே? ஸோ இப்போ நம்மளோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஃபிலிம்ஸ் தான் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் ஸ்கோரிங், ஃபிலிம்ஸ்க்கு கம்போஸ் பண்ணுறது, இதை ஒரு பெடஸ்டலில் இன்னமும் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் டு யூ திங்க் த ஃப்யூச்சர் ஃபார் வெப் சீரிஸ் holds that for actors, directors, music directors of the web series as such? கண்டிப்பா வெப் சீரிஸ் இஸ் கோயிங் டு க்ரோ லைக் எனிதிங் தான். ஏன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் தே ஆர் டூயிங் தேர் ஒரிஜினல்ஸ் இப்போ. Correct. ஆமாம், அதுவும் இன்னும் லாங்கர் ஃபார்ம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. லாங்கர் ஃபார்ம் சீரிஸ் ஸ்கிரிப்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது நேச்சுரலாக க்ரோ ஆகும்போது பீப்புள் ஆர் வாட்சிங், டிமாண்டும் இருக்குது. ஸோ when there is so much demand and when the industry is growing, all the technicians inside எல்லாருமே they will grow. Correct. நம்ம ஒரு தடவை கூட இந்த காக்கி சர்க்கஸ் ப்ரெஸ் மீட்டுக்கு போயிருந்தப்போ சார் சொன்னார், இந்த மாதிரி முனிஷ்காந்த் சார் சொன்னார், மைக்லேயே தான் சொன்னார், வெப் சீரிஸ் நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கு. ஏன்னா நான் காலையில் பார்ப்பேன். முன்னாடி தான் 20 வருஷம் முன்னாடி தான் காலையில் சாலிகிராமம் போகும்போது நிறையா கேரவேன்ஸு யூனிட் வண்டிலாம் கிளம்பிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே டல்லாகிடுச்சு. படம் கம்மியாக காலையில் கிளம்புற யூனிட் வண்டிக்கு டல்லாகிடுச்சு. இப்போ பார்க்குறேன் நான் ஒரு 2-3 இயர்ஸாக யூனிட் வண்டிலாம் அதிகமாக போகுது, எல்லாருக்கும் வேலை இருக்குது அப்படின்னா அது தட் இஸ் a வெரி குட் திங். ஆமாம், ஃபார் டெக்னீஷியன்ஸ்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் வேலை கிடைக்குது ஒன்று. அண்ட் த பிளாட்ஃபார்ம் இஸ் ஆல்சோ பிக். இப்போ Z5, அமேசான், ஹாட்ஸ்டாரில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க பிளாட்ஃபார்ம்ஸு. Correct. ஸோ இட் இஸ் அ பிகர் பிளாட்ஃபார்ம். நிறைய வேலை, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. பீப்புள் ஆர் கெட்டிங் டு நோ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ், தே ஆர் கெட்டிங் டு வாட்ச் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போது ஆர்டிஸ்ட்டுக்குமே ஃபிலிமில் பண்ண முடியாத கேரக்டர்ஸ்லாம் வெப் சீரிஸில் பண்ணலாம். ஆமாம், அவங்களால தே ஆர் வாண்டிங் தட். இதுதான் நான் படத்தில் பண்ணுறேனே, வேறு மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தைரியமாக இதில் பண்ணுறாங்க வெப் சீரிஸில். ஸோ எல்லாமே இட் ஓப்பன்ஸ் அப். ஸோ இட் இஸ் வெரி நைஸ் தான், அண்ட் இட் இஸ் கோயிங் டு க்ரோ தான். ஃபில்ம்ஸ்க்கு தியேட்டரில் பார்க்குறதுக்கு அது இருந்துகிட்டே தான் இருக்கும், அது குறையவே குறையாது. தட்ஸ் வாட் ஐ பிலீவ். அது இருக்கும் நமக்கு. ஆப்வியஸ்லி எனக்கும் படம் பண்ணணுன்னு தான் ஆசை. ஸோ ஐம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். பட் வெப் சீரிஸோட பிளாட்ஃபார்ம், வெப் சீரிஸோட ஜோன்னு பார்த்தா திஸ் இஸ் வாட், அண்ட் இட் இஸ் கோயிங் டு க்ரோ தான். இட்ஸ் வாட் ஐ பிலீவ். பிரில்லியன்ட். இப்போ ஒரு ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த கேரக்டர் நான் சொன்ன மாதிரி இட் கோஸ் டு த ஹவுஸ், இட் கோஸ் டிரெக்ட்லி லைக், எனக்கு இந்த கேரக்டர் பேர் சொல்லி தான் அவங்கள ஜஸ்ட் லைக், இப்போ நம்ம சினிமாவில் பார்க்கும்போது அந்த கேரக்டர் பேர் சொல்லி நம்ம பேச மாட்டோம். அந்த நடிகரோட பேர், நடிகையோட பேர் சொல்லி தான் பேசுவோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட பேரே நமக்கு உள்ளே போயிடும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ ரிலேட்டபிலிட்டி அந்த கேரக்டரோட இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் அ கமிட்மெண்ட் தட் த கேரக்டர் ஆர் த பர்சன் ஹேஸ் டு கிவ் டு தட் சீரீஸ் ஃபார் ஹவெவர் லாங் தட் இஸ். அண்ட் அது வரப்போகிற சீசன்ஸ்க்கும் அவங்க கமிட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ பயங்கரமான டைம் டேக்கிங்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் அது எடுக்க முடியாத கிளாஸும் அந்த கான்ட்ராக்டில் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த கேரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு சொன்ன இதை விட மாற்றலாம், ஆர்க்கு டிஃப்ரெண்ட்டாக போகலாம். இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நாட் ஃபார் ஜஸ்ட் ஃபார் தி ஆக்டர் பட் ஃபார் தி மியூசிக் டைரக்டர் ஆல்சோ. இப்போ நீங்கள் தடயம்க்கு சைன் பண்ணிங்கன்னா தடயம் 2க்கும் எப்படியே கேரி பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போது நடுவில் வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அப்படியெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? வேலை பண்ணி தான் ஆகணும். என்ன ஒன் வேர்ட் ஆன்சர்ல சொல்றீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய கேள்வி. இல்லை, இது எல்லாருமே எல்லா டெக்னீஷியன்ஸுமே இருக்கிறது தானே. ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்போது தே ஹாவ் டு ஹேண்டில். சீசன் 2 பண்ணும்போது என்னென்னா வி ஹாவ் டு மெயின்டைன். இப்போது தட் இஸ் ஆக்சுவலி குட் கொஷின். சீசன் 2க்கு என்ன ஆகும்னா, இப்போது எக்ஸாம்பிள் சட்டமும் நீதி எடுக்கிறோம். சீசன் 1ல் அவர் கேஸே கிடைக்காம அவர் ஒரு லூசராக ஒரு நோட்ரி பப்ளிக்காக இங்கே இருப்பார், உட்காந்துருப்பார். ஸோ அவருக்கு ஒரு கேஸ் வருது, எடுக்கிறாரு, அவர் நிறைய அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது, ஜெயிச்சிடுறாரு.
ஸோ அதான் அவர் ரொம்ப நாள் கழிச்சு வின் பண்ணுற ஒரு கேஸ். இப்போது சீசன் 2ல் வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஜெயிச்சிட்டார் ஃபர்ஸ்ட்டு. ஜெயிச்சிட்டாரு. ஆ. இப்போ வந்து நோட்டரி பப்ளிக் அங்கே இல்லைனாலும் இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்காரு. ஒரு அடுத்த லெவல் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் எலிவேட் ஆயிடுச்சு. அடுத்த லெவல் போச்சு, கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நாங்கள் மியூசிக்லேயும் பண்ணணும். இப்போ போன வாட்டி பண்ண மாதிரி பண்ண முடியாது. கரெக்ட். இதில் வேறு மாதிரி பண்ணணும். இதில் வந்து மியூசிக்கே வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப இல்லாமல் ஒரு 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 மெச்சூரிட்டி மியூசிக்கில் பண்ணணும். அது ட்ரீட்மெண்ட்லேயே பண்ணணும். அதான் இப்போ பாலாஜியோட டிஸ்கஸ் பண்ணும்போது, சட்டம் நீதி 2க்கு டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்னார், விஷுவலாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியாது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஹைப்பாலாம் ஆகலை. ஆனால் வந்து மூவ் ஆன் ஆயிடுச்சு. அந்த நோட்ரியிலேருந்து ஹி ஹஸ் கான் டு ஹிஸ் நெக்ஸ்ட் லெவல். கொஞ்சம் இப்போவும் கேசஸ் இல்லை, பட் கொஞ்சம் கேசஸ் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி இருக்கார். ஸோ அதை வந்து மியூசிக்கில் எப்படி காமிக்கலாம் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் அவருக்கு ஒரு தீம்லாம் இருக்குது, இவன் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீசனில் ஒரு தீம் இருக்குது. அப்போ வந்து அதில் லிரிக்கே எழுதியிருந்தோம், இவன் யாரோ. அப்போனா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இஸ் கமிங், ஸோ இவன் யாரோ அப்படின்னு போட்டிருந்தோம். இப்போ வந்து இவன் தானே அப்படின்னு மாற்றணும். இப்போ மாற்றிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். திஸ் இஸ் த கை அப்படின்ற மாதிரி இருக்கணும். பிகாஸ் ஹி ஹஸ் கம் டு தி ஸ்டேஜ். ஸோ அந்த கேரக்டர் இவால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி மியூசிக் இவால்வ் ஆகணும். அதே மாதிரி அந்த மியூசிக் இவால்வ் ஆகும்போது எல்லாமே மாறும். லிரிக் மாறும், ஜான்ரா மாறும், பேஸ் மாறும். மியூசிக்கோட பேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க முடியாது, கொஞ்சம் லேட் பேக்காக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப அவரோட சின்ன சின்ன விக்ட்ரிஸ்லாம் அண்டர்லைன் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் கை அது வந்து ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. ஸோ அவரோட மேஜர் விக்ட்ரிக்ஸ் தான் அண்டர்லைன் பண்ணணும். ஸோ ட்ரீட்மெண்ட்டே மாறுது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது மியூசிக்லேயும். ஸோ அதான் கேரக்டரை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதாக வருது. வெரி நைஸ். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டதோட எக்ஸ்டென்ஷன் தான். இப்போது ஒரு பர்ட்டிகுலர் ஜான்ராவில் நாங்கள் பாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் அ வெரி நைஸ் திங். பிகாஸ் நம்மளோட ஜான்ரா நம்ம நீஷ் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அந்த ஜான்ரான்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம வாய்ஸ் அதுக்கு வந்து புகுத்திடுவோம். பட் வி ஈவென்ச்சுவலி வுட் ஆல்சோ வாண்ட் டு ட்ரை அதர் ஜான்ராஸ் ஆஃப் சிங்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து ஒரு டிவோஷனல் ப்ராஜெக்ட் கம்போஸ் பண்ணேன். அது முடித்ததுக்கப்புறம் என்னோடய இண்டியில் ஒரு ராக் கம்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மெலடி கம்போஸ் பண்ணேன். ஸோ இப்படி வந்து அப்புறம் ஒரு ஜாஸ் கம்போஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் வந்து கம்போஸ் பண்ணும்போது ஓகே இவளுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகலாம் அப்படின்னு நம்பி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இவ்வளோ வெப் சீரிஸ் பண்ணும்போது டு யூ ஹாவ் த ஃபியர் ஆஃப் கெட்டிங் பிராண்டட் ஆஸ் அ வெப் சீரிஸ் மியூசிக் கம்போசர், ஃபிலிம் ஸ்கோரர் அப்படி சாரி வெப் சீரிஸ் ஸ்கோர் பண்ணுறவர் அப்படின்னு ஆகிடுமா? அதில் எப்படி நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க? இல்லை அந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல. இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்டோரி அண்ட் ஒர்க் த மியூசிக் தான். ஸோ அது எந்த பிளாட்ஃபார்முக்கு பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். அப்படி நான் பார்க்கல. ஓகே. நான் அப்படி பார்க்கல. நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வருது, அதுவும் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, ப்ளஸ் ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ அதான் இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு சரவணன் சார் பண்ணார், அதுக்கப்புறம் சமுத்திரகனி சார் பண்ணார், அப்புறம் உனிஷ்காந்த் சார் பண்ணார். ஸோ எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட்டு தான். அண்ட் அவங்களும் படங்கள்லையும் பண்ணுறாங்க, இதுலேயும் ஆமாம், பண்ணுறாங்க. அவங்களும் பெரிய ஆர்டிஸ்ட்டு, படங்களும் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன். நான் வந்து வெப் சீரிஸ்ன்னு பார்க்காம அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறது தான் பார்க்குறேன். அப்போ வந்து இட் ரீச்சஸ் பீப்புள் ஆல்சோ. அப்போ வந்து நம்ம மியூசிக் பீப்புள் ஆர் லிசனிங் டு ஆர் மியூசிக். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கேட்குறாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒன்று கேன் சென்ட் மீ த ஸ்கோர் அப்படிலாம் கேட்கும்போது நல்லா இருக்குது அது. ஸோ நம்ம 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 அல்டிமேட்டாக நம்ம மியூசிக் பீப்புள் கேட்கணுன்றது தான் நம்ம ஆசை. ஸோ அப்படி இருக்குது. இன்னொன்று வந்து ஃபிலிம்ஸுக்கு ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, ஃபிலிம்ஸுக்கு வந்து டைம் லைன் வந்து அதிகம். இப்போ ஒரு வெப் சீரிஸ் வந்து அவங்க ப்ராஜெக்ட் ஐடியா பண்ணி அதை கமிஷன் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி ஷூட் பண்ணி ரிலீஸ் வச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு 6 மந்த்ஸ் டைம் ஆகுது. 6 மந்த்ஸில் டக்குன்னு அடித்து முடிச்சிடுறாங்க அவங்க. பட் ஃபிலிம் வந்து அப்படி கிடையாது. 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிப்பாங்க. பட் அது நேச்சுரலி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 1 month 1 year ஆயிரும். அப்படி வந்துடுது. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும். இதில் வந்து டைம் இதாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபிலிம் கமிட் ஆகிட்டு அதை முடிக்கிறதுக்குள்ளே 2 வெப் சீரிஸ் முடிச்சிடலாம். ஃபிலிம்க்கு ஏன்னா நீங்கள் வந்து சாங்ஸு படத்துக்கு முன்னாடி சாங்ஸ் கேட்பாங்க. 4 சாங் 5 சாங்ஸை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க ஷூட் பண்ணிட்டு வரணும். ஷூட்டு முடிச்சுட்டு சாங் ஷூட் முடிச்சு சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு கம்பைல் பண்ணி எடிட் பண்ணி
டப் பண்ணிட்டு தான் நமக்கு வரும். ஸோ அந்த கேப் இருக்குல்ல, ஒரு 3 months to 4 months நமக்கு டைம் இருக்கும். கரெக்ட். ஸோ அந்த டைமில் வந்து வெப் சீரிஸ் ஏதாச்சும் வரும்போது நம்ம வெப் சீரிஸ் பண்ணுவோம். வெப் சீரிஸ் வந்து டக்குன்னு முடிச்சிடுறாங்க ஒரு ப்ராஜெக்ட். பெரிய டைம் எடுக்கிற வெப் சீரிஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து இப்போ ஜியோடது எல்லாமே நான் பண்ணது எல்லாமே வந்து ஷார்ட். ஆமாம், ஷார்ட் டைம், வெரி குவிக் டைம் லைன்ஸ், டைட் டைம் லைன்ஸ், டக்குன்னு முடிச்சிருவாங்க அவங்க. அதான் நாங்கள் டேரக்டர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். ஜியில் வந்து என்னென்னா டேட் வந்து ஷார்ப்பாக டேட் செட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரிலீஸும் எல்லாம் டக்குன்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ரிலீஸ் வச்சு செட் பண்ணிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் போயிடுவாங்க. அண்ட் ஃபார் தட் மேட்டர் இதே டீம் படம் எடுக்கிறாங்கன்னா கூட அகெயின் யூ வில் ஆல்சோ பி தேர் இன் தட் ஃபிலிம் இல்லையா? ஆமாம் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஆமாம், அதுதான் எல்லாருக்குமே படத்தில் வந்து ஒரு லைட் பேக்காக இருக்கும் டைமிங், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக. இப்போ ஒரு 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 நாளைக்கு 2 சீன் பண்ணுறாங்கன்னா படத்தில் ஒரு சீன் பண்ணுவாங்க. வெப் சீரிஸ் அப்படி கிடையாது. ஷூட் டேஸே வந்து 20 days 25 days அப்படின்னு லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்குள்ளே முடியணும், பேட்சஸ்லாம் சேர்த்து. ஸோ அதுக்குள்ளே அவங்க பிளான் பண்ணுறோம், வெரி டைட் பிளானிங். அப்போ பிளானிங் டைட்டாக இருக்கும்போது டேஸ் அந்த ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சீன், செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன், தேர்ட் ஹாஃபில் கால் ஷீட் முடியாது முன்னாடி ஒரு சீன், அந்த மாதிரி அவங்க பிளான்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ வெப் சீரிஸோட இது வந்து டைட் ஸ்கெட்யூல், அதில் முடிக்கணும். படம் வந்து லாங்கர் டைம் லைன், அதுதான் டிஃப்ரென்ஸ். மேக் சென்ஸ். இப்போது நமக்குன்னு ஒரு நம்மளோட பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கும், கரெக்டாக? இப்போது நம்ம பர்சனாலிட்டி வந்து இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் ஆர் மியூசிக். கரெக்ட், கண்டிப்பாக. எனி கிவன் டே அது வந்து வந்துடும். நம்ம எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள லேயர்ஸாக இந்த மியூசிக்கில் தெரிஞ்சிடும். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து யூ ஆர் கம்போசிங் ஃபார் சம்மன் எல்ஸ் ஸ்டோரி, ஃபார் some character that which is written by someone, that which is directed by someone. ஸோ இந்த ஓவர்லேப் ஒன்று இருக்கும் இல்லையா, நம்மளோட கேரக்டர் in that music அண்ட் அந்த டிரெக்டரோட லேயர் in that music அண்ட் அதுக்கு மேலே ரைட்டரோட லேயர் in that ஸ்டோரி லைன், அப்புறம் ஆர்டிஸ்டோட டிமென்ஷன். ஸோ இப்படி பல இதில் வந்து பயங்கரமாக கிளாஷ் ஆகும். இந்த ஃப்ரீக்குவென்சிஸ்லாம் சேரும்போது நல்லா இருக்கும், கிளாஷ் ஆகும்போது எப்படி வந்து நம்ம அதை மாற்றணும்? இல்லை, அது கிளாஷ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட்டர் ஒன்று எழுதுறாருல, ஒரு கேரக்டர் பண்ணுறாங்கல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு டேரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் தான் வந்து, இஃப் த டேரக்டர் இஸ் த ரைட்டர், ஓகே. இப்போ வேற ஒரு ரைட்டர் ஒரு டேரக்டர்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க, இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஆர்டிஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டுட்டு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த கேரக்டர் சொல்லுவாங்க, இதுதான் அந்த கேரக்டர், யூ ஆர் பிளேயிங் திஸ் கேரக்டர் அப்படி சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி ஆர்டிஸ்ட்டுக்கு ஓகேனா ஓகே, இல்லைனா இல்லை. அது வந்து ஓகே ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே ஆகுதுன்னா அவங்க அந்த கேரக்டரை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒன்று. ஆமாம், ஒரு லேயர். இப்போ ஆல்ரெடி 3 லேயர்ஸ் ஆயிடுச்சு. ரைட்டரோடது, டேரக்டரோடது, இவரோடது, ஆர்டிஸ்டோடது. இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த கேரக்டர் பார்க்கும்போது நம்மளோட இது எப்படி இருக்கும் அப்படின்றது. நம்ம மியூசிக்கில் வந்து என்னென்னா நம்மளோட ஒரிஜினாலிட்டியை மாற்றவே முடியாது. நம்ம பயங்கரமாக பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பண்ணி முடிச்சு நைட்டெல்லாம் பண்ணி முடிச்சு படுத்து தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு பார்த்தா நம்மளோட ஷேட் அப்படியே இருக்கும். அதில் நமக்கு தெரியும்ல நம்மளோட ஷேட் எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ நமக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லை, நேச்சுரலாக ரமன் சார் யாருமே எதுவும் சொல்லாமல் ரமன் சாரோட சாங்கு, ராஜா சார் சாங்கும் கேட்டாலே தெரிஞ்சு போயிடும், இது ரமன் சார் ஸ்டைலு, ராஜா ஸ்டைல் ஸ்டைல், அதான் அவங்களோட ட்ரைட்டு. அதே மாதிரி நமக்கும் நம்ம பண்ணும்போது அது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பட் தட் இஸ் த பியூட்டி. அதனால தான் வந்து இப்போ டேரக்டர்ஸ்லாம் வந்து ப்ராஜெக்ட் செட் பண்ணும்போது இந்த கேரக்டர்ஸ்லாம் இப்படியே இருக்குது, ஸோ இவர் பண்ணால் இது நல்லாயிருக்கும், இவர் பண்ணால் இது நல்லாயிருக்கும், இவங்க பண்ண இந்த ஷேட் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் அந்த ஒரிஜினாலிட்டியும் இதையும் அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க, பிளெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் காஸ்டிங்கே பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் மியூசிக்லேயுமே வந்து ஆமாம், மியூசிக்லேயே அந்த டெக்னீஷியன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே இவரோட மியூசிக் வந்து மோர் ஆஃப் திஸ் ஷேடில் இருக்குது, ஸோ அவரை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இது கொஞ்சம் ஹெலிவேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ப்ராஜெக்டை செட் பண்ணும்போதே டெக்னீஷியன்ஸ் அண்ட் காஸ்ட்டை அப்படி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளாஷஸ் வராது, ப்ராஜெக்ட் மவுண்ட் ஆனதுக்கப்புறம் அது வராது. ஆனால் வந்து தேர் இஸ் அ ஸ்டேஜ் வேர் இப்போ ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டருக்கு ஒரு சாங் பண்ணணும். சாங் பண்ணும்போது நான் வந்து யாரை பாட வைப்பேன், ஃபீமேல் கேரக்டர் அப்படின்னா ஃபீமேல் வோக்கலிஸ்ட்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜானலில் ஸ்பெசிஃபைடாக நீங்கள் உங்களோட ஃபோட்டோவாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு அது இருக்காது. ஸோ அந்த சாங்க்கு அந்த கேரக்டருக்கு யார் வாய்ஸ் செட் ஆகுதோ நம்ம சூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அவங்களும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுற மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அது முடிச்சு வரும்போது க்ளீனாக தான் இருக்கும், கிளாஷஸ் எதுவும் இருக்காது. ஸோ தட் இஸ் த பியூட்டி. இது எல்லாம் லேயர் பை லேயர் இருக்கும்போது தான் ஒரு கேரக்டர் வந்து பீப்புள் ஆர் என்ஜாயிங்.
ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. இவ்வளோ டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துருக்கனால சவுண்டுலேயும் இருக்குது. அது சவுண்ட் சவுண்ட்லேயும் சவுண்ட் டிபார்ட்மெண்ட். எஃபெக்ட்ஸ்லேயும் இருக்குது. அவங்களும் பண்ணுவாங்க. கரெக்ட். அதே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து சவுண்டும் ஒரு வந்து பயங்கரமான இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க. ரூம் டோன்லேருந்து ஒரு சின்ன இதெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க்குமே வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் தான். ஆமாம். ஸோ இப்போ உங்களுக்கும் அந்த சவுண்ட் எஃபெக்ட் பண்றவங்களுக்கும் கம்யூனிகேஷன் இருக்குமா? ஆமாம் இருக்கும். இப்போ முக்கால்வாசி நம்ம ஒர்க் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்க தான். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் பேசிப்போம். பேசிட்டு அவங்கக்கிட்ட நான் கேட்பேன். எனக்கு வந்து நீங்கள் எஃபெக்ட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 ட்ராக் கொடுங்க, ஒரு ட்ராக் கொடுங்க, நான் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ நான் பண்ண ஸ்கோரில் அதை வச்சு பார்ப்பேன். ஸோ சில பாயிண்ட்ஸில் வந்து அவங்களும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, நானும் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அப்போ அது தேவைப்படாது. ஓகே. நீங்கள் பண்ணிட்டேன்ல, அப்போ நான் எதுக்கு பண்ணணும்? அப்போ நான் விட்டுருவேன் அந்த இடம். சில இடங்கள் வந்து அவங்களே விட்டுருவாங்க. இது வந்து மியூசிக் எலிவேட் பண்ணிடும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு அவங்களே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து வி ஹேவ் டு ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட். இதை எல்லாத்தையும் பண்ணி மிக்ஸில் அவங்க எல்லாத்தையும் வச்சு பார்த்து டைலாக்ஸோட பேலன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அங்கே வந்து அங்கேயும் ஏதாச்சும் இது வந்துச்சுன்னா அங்கே ட்வீக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அதான் விஷுவல் ஒரு 50% அப்படின்னா ஆடியோ வந்து ஒரு 50% ஸ்டோரி டெல்லிங்கில். 50% நீங்கள் முடிச்சிட்டீங்க, ஷூட் முடிச்சு 50% நீங்கள் வந்து டப்பிங்லேருந்து எஃபெக்ட்ஸ்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் நமக்கு ஆடியன்ஸ்க்கு அந்த 100% எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து பண்ண வேண்டியது டப்பிங்லேயே இருக்குது. ஆமாம், ஒரு டப்பிங்லேயே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஸ்பாட்டில் பேசுகிறதுக்கும் ரூமில் உட்காந்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கிறனால ஸ்பாட்டில் எப்படி அந்த இமோஷனில் பேசினாங்களோ அது இங்கே பேசிடுவாங்க. ஸோ அப்போ அந்த நேச்சுரலாக ஒரு இமோஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ரூம் எப்படி இருக்குது, அந்த ரூம் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸில் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு ஈரினஸ்ஸா, இல்லை ஒரு காம் இருக்கா, இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கா, அது வந்து அவங்க க்ரியேட் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே நம்ம அந்த கேரக்டரோட எமோஷன் லைனை வந்து மியூசிக்கில் அண்டர்லைன் பண்ணணும். இப்படி பண்ணும்போது ஒரு சீன் வந்து ஒர்க் ஆகுது. சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்கறதுக்கே. இப்போ சில இடங்களில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ராஜா சார் வந்து சைலன்ஸ் விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹி இஸ் நோன் ஃபார் யூனோ கிரியேட்டிங் தட் சைலன்ஸ். இப்போது நீங்கள் சவுண்ட் எஃபெக்டில் வந்து அவங்க ஒரு மியூசிக் ஒரு சவுண்டு கொடுத்துருக்காங்க, அந்த அந்த இடத்துக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. பட் இஃப் யூ திங்க் தட் அங்கே சைலண்ட்டாக விடுறது கரெக்டாக இருக்கும், தெர் இஸ் நோ நீட் ஃபார் இட் அப்படின்னா, வில் யூ ஆஸ்க் தெம் டு or discuss with them this idea of this should be silent, or நீங்க மியூசிக் போடாம அந்த சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெசிஷன் ஏதாவது ஒரு சீரீஸ்லன்னு சொல்ல முடியுமா? சீரீஸ்லேருந்தா சட்டம் நீதியில் வந்து கோல்டு ஓப்பனிங் ஃபஸ்ட் எபிசோட் சீரீஸ் 1ல் ஃபஸ்ட் எபிசோடில் வந்து கோல்டு ஓப்பனிங் வந்து என்னன்னா, ஒரு கோர்ட்டில் வாசலில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு. கோர்ட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது, எல்லோரும் காரில் வந்து போகிறாங்க. ஒரு கார் வந்து இறங்குது, கார் கிளம்புது, இங்கேருந்து இப்படி கேமரா வந்துகிட்டே இருக்குது. வந்து பார்த்தா ஒரு வயசானவர் பெகர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட வருது. அவர் உடனே வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு பையை எடுத்துகிட்டு நடந்து போகிறார். நடந்து போய் கோர்ட் வாசலில் நிற்கிறாரு. நின்றுட்டு அதுலேருந்து ஒன்று எடுக்கிறாரு. பார்த்தா மண்ணெண்ணெய், பெட்ரோலோ மண்ணெண்ணெயோ ஏதோ ஒன்று எடுக்கிறாரு. எடுத்து ஊற்றுறாரு. ஊற்றிட்டு கொளுத்திட்டு எரியுது. எல்லாருமே பார்க்குறாங்க. அதுதான் கோல்டு ஓப்பனிங். இப்படி இருக்குது. இதோட ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி பண்ணலாம்? ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அந்த கார் வர்றதுலேருந்தே வந்து மியூசிக் ஆரம்பிக்கலாம். அப்படி பண்ணலாம், ரொம்ப ஹெவியாக பண்ணலாம், இல்லை வந்து சட்டிலாகவும் பண்ணலாம், இல்லை எஃபெக்ட்ஸாகவும் போகலாம். ஏன்னா எப்படி பண்ணாலும் இது நிற்கும் இந்த சீன். ரைட்டிங் அப்படி. அதுவும் இல்லாமல் அவங்க ஷூட் பண்ணதில் வந்து டிஓபி வேறு ஹை ஸ்பீடில் சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் ஹை ஸ்பீடில் பண்ணி அவர் நடந்து போய் நின்று எடுத்து ஊற்றி கொளுத்தி எல்லாரும் 10 கதற மாதிரி இருக்கும். அது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இருக்கும் அந்த சீனு. ஸோ அது பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து எங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எனக்கு வந்து அது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் வந்து மியூசிக்கை வந்து ஹையாக வச்சு அப்படி கொண்டு போய் நிறுத்தணுமா? ஏன்னா அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. கார் வர்றது இவனை காமிக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டேஜா, அங்கே ஒரு ஹை பண்ணணும். அப்படி இவர் நடந்து போகிறாரு, ஸோ என்னவோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். பண்ணிவிட்டு அவர் கொளுத்த ஆரம்பிச்சோன்னே பீக் போனோம். ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாரு, சுந்தம் பற்றியும் பார்ப்பார். பார்த்த உடனே இன்னும் பீக் போடும். ஸோ இப்படி இருக்குது. அப்படி பண்ணலாமா? தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. இன்னொன்று வந்து அப்படியே சைலண்ட்டாக விட்டுட்டு அந்த ராவாக இருக்கிற எஃபெக்ட்ஸ்லேயே வச்சு ஒன்று இப்படி ஒரு கேரக்டர் வந்து நடக்குது போது வருது அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணலாம். தட் இஸ் another ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 3 வந்து இட் இஸ் a மிக்ஸ் ஆஃப் போத். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சட்டிலாக பண்ணுங்கள்,
அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் அது வரைக்கும் எஃபெக்ட்ஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் கொளுத்துனதுக்கப்புறம் மியூசிக்கை வந்து அப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். ம். ஸோ இதில் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த சீனை வந்து எப்படி வேணும் ட்ரீட் பண்ணலாம். இது வந்து டைரக்டரோட சாய்ஸு. அங்கே வந்து டைரக்டர் சொன்னார், ஃபுல்லாக மியூசிக்காக வேணாம். ஏன்னா வந்து ஒரு 4 மினிட்ஸ் இருக்குது. எடுத்தோடனே ரொம்ப மியூசிக்காக ரொம்ப ஹெவியாக போக வேணாம். ஒரு இன்ட்ரீகிங் மேட்ரு ஒன்று கிரியேட் ஆகட்டும். என்ன எதுக்கு கார் வருது, எதுக்கு இவன் உட்காந்துருக்கான் அப்படின்ற ஒரு கொஷின் கிரியேட் ஆகட்டும். ஸோ அது வந்து சட்டிலாகவே போவோம். சின்னதாக ஒரு ட்ரோன் வச்சுட்டு ஒரு சட்டிலாகவே போங்க. அங்கே வந்து நான் எஃபெக்ட்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸ் போட்டு இவன் நடந்து போகிறது வர்றது எல்லாமே எஃபெக்ட்ஸாகவே இருக்கட்டும். ஒரு மாதிரி க்ளூமியாக ஒன்று எஃபெக்ட்ஸ்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவன் வந்து எடுத்து கொளுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மியூசிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படி டிசைட் பண்ணோம். ஸோ அந்த சீனை எடுத்து வச்சு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்து அதுக்கப்புறம் இதில் டிசைட் பண்ணி இப்படி போனோம். இப்படி தான் அப்போ நீங்களும் அந்த சவுண்ட் டிசைன் பண்ணுறவங்களும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் வந்து டைரக்டர் இருப்பார். டைரக்டர் வந்து சொல்லுவார், நான் இந்த இடத்துல வந்து எஃபெக்ட்ஸுக்கு இந்த இடம்லாம் பண்ண சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் போட சொல்லியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. பாலாஜி சொன்னார் என்கிட்ட. அதனால் இது எஃபெக்ட்ஸ் பேஸ்டாக இருக்கும். அதனால் நீ இந்த இடத்துல மியூசிக் செட்டில் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமேட்டு அவன் கொளுத்துனதுக்கப்புறம் நீ வந்து ஹெவி ஆகிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னார் என்கிட்ட. ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த செஷன்ஸ் பேர் வந்து ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்பாட்டிங்னா ஒரு படம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் உட்காந்து மியூசிக் டைரக்டரோட ஒரு ஸ்பாட்டிங் செஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் டீமோட ஸ்பாட்டிங் செஷன். டைரக்டர் வந்து உட்காந்து சொல்லுவார், டிஸ்கஸ் பண்ணுவார், இந்த இடம் எப்படி போகலாம், இந்த சீன் வந்து ஹவு டு பி அப்ரோச் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவார். அப்போ நான் சொல்லுவேன் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ற. அப்போ அவர் சொல்லுவார், ஓகே நான் எஃபெக்ட்ஸை வந்து பண்ண சொல்லியிருக்கேன் அப்படியா ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஷன் 3 வச்சு இப்படி போகலாம். ஸோ இந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் ஸ்பாட்டிங். இந்த மாதிரி ஸ்பாட்டிங் பண்ணுவாங்க. ஒரு சீனுக்கும் ஒரு எபிசோடாக உட்காந்து அதில் 10 சீன் இருக்குன்னா 10 சீனுக்கு ஸ்பாட்டிங் பண்ணிவிட்டு போகும்போது வேலை வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இல்லைன்னா நான் ஒன்று பண்ணுவேன், அவங்க ஒன்று பண்ணுவாங்க, மிக்சரில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ டைரக்டரோட ரிசல்ட் வந்து ரீச் ஆகாது, அரைவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்பாட்டிங் செஷனில் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். டிஸ்கஸ் பண்ணி ஓகே இது வந்து எஃபெக்ட்ஸ்கிட்ட கொடுத்துருவோம், அவங்க பண்ணிட்டோம், இங்கே நீ அண்டர்லைன் பண்ண வேணாம். அதே மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்கும். இப்போ பேங்க்ஸ்னால் இப்போ ஒரு கேரக்டர் ஷாக் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு சார்ஜின் வைப்பாங்க. சார்ஜின் போகும்போது அது தடயமில் வந்து என்னென்னா, சமுத்திரகனி சார் வந்து இதே மாதிரி சேம் சிச்சுவேஷன். சமுத்திரகனி சார் வந்து ஒரு வீட்டுக்கு போவார், அங்கே மர்டர் நடந்திருக்குன்னு தெரியும். அங்கே அவர் வருவார், வந்து இறங்கிடுவார். பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி கோல்டாக இருக்கும், எல்லோரும் வெளியே நின்றுட்டுருப்பாங்க, வீடெல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும், மெயின் டோர் க்ளோஸ்டாக இருக்கும், ஆனால் உள்ளே மர்டர் நடந்திருக்கும். அப்போ வந்து என்னென்னா அந்த டோரை மிதித்து திறந்துட்டு கேமரா உள்ளே போகும். கேமரா உள்ளே போய் அப்படியே எல்லா இடத்தையும் காமிச்சிட்டு கீழே காமிக்கும்போது வந்து பாடிஸ் கிடைக்கிற மாதிரி அப்படி இருக்கும். ஸோ அந்த வீடை போய் பார்க்குற மாதிரி அப்படி பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா அதையும் இதே மாதிரி நான் ட்ரீட் பண்ணலாம். ரொம்ப ஹையாகவும் போகலாம், இல்லை வந்து ஒரு சைலண்ட் விட்டாலே அங்கே ஓகே ஆயிரும், என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கியூரியாசிட்டி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து சைலன்ஸ் தான் ஒர்க்ஸ் மோர். அப்போ வந்து எஃபெக்ட்ஸ் தான். இப்போ சைலன்ஸ்னால் இட் மீன்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. நேச்சுரலாக அந்த ரூமுக்கு ஒரு டோன் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஈரினஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி இடம் வந்து எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்ணால் தான் பெட்டராக ஒர்க் ஆகும். கரெக்ட். ஏன்னா இந்த கிரைமு, ஹாரரில், த்ரில்லர் டைப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அந்த சைலன்ஸ் மெஜாரிட்டியாக ஒர்க் ஆகும். ஸோ தட் திடீர்னு ஒரு ஜம்ப் ஸ்கேர் மாதிரி. ஜம்ப் ஸ்கேர் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து சைலண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த சைலன்ஸ் தான் வந்து ஜம்ப் ஸ்கேர் வந்து ஹெவி ஆகும். ஆமாம். பிரில்லியன்ட். ஸோ இப்போது மியூசிக் தெரிஞ்ச ஒரு டைரக்டர், மியூசிக்கை தெரிஞ்சா மீன்ஸ் வாசிக்க தெரிஞ்சல, மியூசிக்கை புரிஞ்சிக்க தெரிஞ்ச ஒரு டைரக்டர் கிட்ட ஸ்பாட்டிங் நிறைய ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் அண்ட் அதோட எண்ட் கோல் வந்து டுவர்ட்ஸ் தட் எண்ட் கோல் எல்லாருமே ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தெர் ஆர் சர்டன் டிரெக்டர்ஸ், தேர் மைட் பி, எனக்கு தெரியாது, தேர் மைட் பி சர்டன் டிரெக்டர்ஸ் ஹூ வில் பி லைக் இதை ஏதாவது ஒன்று போட்டு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா? அவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இல்லை, அவங்க வந்து ஏதாவது போட்டு கொடுப்பான்னு சொல்ல மாட்டாங்க நேச்சுரலி யாருமே. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த சீன்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. விச் மீன்ஸ் த டைரக்டர் இஸ் சேயிங் யுவர் டிசிஷன் இஸ் ஃபைன், நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ தட் இஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஹீ இஸ் லீவிங் இட் டு த மியூசிக் டைரக்டர்ஸ். தட் வில் ஆல்சோ ஒர்க். இப்போ சில சீன்ஸ் வந்து டேரக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஓகே எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்க டேரக்டர்ஸ் இருக்காங்க. சில சீன்ஸ் வந்து டேரக்டர்ஸ் வந்து இல்லை இது நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் ஸ்டைலில் ஒன்று பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க.
ஏன்னா டைம்ஸ் கிரன்ச் இருக்கு இல்லையா? அதுக்கும் சம்டைம்ஸ் நீங்க ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இருக்கு. அந்த மாரி இருக்கு. டைம்ல வந்து இந்த மாரி சீனு இது கொஞ்சம் ஹெவியா ம். இருக்கணும். பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. பட் நமக்கு ஓகே. நேச்சுரலா ம். வந்து நம்ம அத பண்ணிருவோம். எனக்கு இப்ப சில சீன்ஸ்ல டவுட் வருது. இது வந்து எஃபெக்ட்ஸாவும் போலாம், மியூசிக்காவும் போலாம் அப்படின்ற டவுட் வர சீன்ஸ் வந்து நான் கேட்டுருவேன். ம். இந்த மாரி இது இப்படியும் போலாம், அப்படியும் போலாம். எஃபெக்ட்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க வந்து உடனே எஃபெக்ட்ஸ்லேருந்து வாங்கி குடுப்பாங்க. 2 ட்ராக் வாங்கி குடுப்பாங்க. அத ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிரும். ஓகே அவங்க அப்ரோச் இப்படி இருக்கு. நம்ம அப்ரோச் இப்படி இருக்கு. ம். ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட்டா ஒண்ணு பண்ணிக்கலாம். இல்லன்னா மிக்ஸ்ல போய் திருப்பி உட்காந்து ரீவொர்க் பண்ற மாரி ஆயிரும். கடைசி ஸ்டேஜ்ல நம்ம போய். லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து மிக்ஸ்ல வந்து இப்போ டப்பிங் முடியுதுல்ல, டப்பிங் முடிஞ்சு எங்களுக்கு மியூசிக் வருது, எஃபெக்ட்ஸ்க்கு போகுது. ம். மியூசிக் பண்ணி முடிச்சுருவோம். எஃபெக்ட்ஸ் பண்ணி முடிச்சுருவாங்க. இது எல்லா ட்ராக்ஸையும் நாங்க மிக்ஸுக்கு அனுப்பணும். தியேட்டர் மிக்ஸு. மிக்ஸில வந்து அவங்க வச்சிருப்பாங்க ஒரு 400, 500 ட்ராக் இருக்கும் அவங்களுக்கு. அத வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணும்போது எதுவுமே கிளாஷ் ஆகாம இருந்துச்சுன்னா, டக் டக்குன்னு மிக்ஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லன்னா அவங்க ஒண்ணு ஒண்ணா ரீவொர்க் பண்ணணும். இல்ல நமக்கு ம். அவங்களால பண்ண முடியாதத வந்து மியூசிக் அனுப்பி விடுவாங்க. நீங்க ரீவொர்க் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் அவாய்ட் பண்றதுக்காக முன்னாடியே வாங்கி பண்ணிட்டோம்னா, ஸ்பாட் பண்ணிட்டோம்னா பெட்டர். ம். ஸ்பாட்டிங்ல வந்து டைரக்டர் வந்து இதில யுவர் கால் அப்படின்னு விட்டுட்டாருன்னா, நம்ம பண்ணுவோம். ஏதாச்சும் கிளாஷ் வர்ற மாரி சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, எஃபெக்ட்ஸ்லேருந்து வாங்கி பார்த்து, அதுக்கப்புறம் மிக்ஸுக்கு அனுப்பணும். ஸோ வெரி இதுதான் நைஸ். ப்ராசஸ். இப்போ ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வொர்க் ஷீட், ஒரு வொர்க் ஃப்ளோ இருக்கும். ம். லைக் இந்த ப்ராசஸ் ஃப்ளோன்னு இருக்கும். இது வந்து எத்தன நாளைக்குள்ள முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸ்டார்ட் இந்த இந்த மாரி ஒரு டீம்ல இது வரைக்கும் இவங்க பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த டீமுக்கு போகும். இதுலேருந்து இது பண்ணுவாங்க. இதில ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, திருப்பியும் பேக் டூ திஸ் டீம் வரும். ஸோ தட் இவங்க திருப்பி இத ஒர்க் பண்ணி தரணும். திரும்பி அந்த இது போகும். ஸோ இப்படி எப்படி நம்ம வந்து பட்ஜெட் போடும்போது மிஸ்செலேனியஸ் அப்படின்னு போடுறோமோ, அந்த மாதிரி அதுலயும் வந்து ஒரு 10 நாள், 20 நாள் அந்த ப்ராஜெக்ட் டியூரேஷனுக்கு ஒரு மிஸ்செலேனியஸ் டேட்ஸ் வச்சு, அத வந்து கிளையன்ட்டுக்கு குடுப்பாங்க. இது வந்து ஒரு ஜென்ரலா ஐடி தெரியல எனக்கு. நான் ஏதோ புரிஞ்சத வச்சு சொல்றேன். இப்படிதான் இருக்கும்னு நம்புறேன். எனக்கு ஐடிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. ஸோ அந்த மாரி வெப் சீரிஸ் ஆர் ஃபிலிம் அப்படின்னு வரும்போது, ஒரு வொர்க் ஃப்ளோ, ஒரு வொர்க் சார்ட் எப்படி இருக்கும்? லைக் இப்போ நீங்க எழுதிக்குவீங்களா? இப்ப இந்த ஸ்பாட்டிங்லாம் நீங்க எழுதிப்பீங்களா? நாங்க ஆ மார்க் பண்ணிப்போம். அது எப்படி நீங்க வந்து உங்களோட இப்போ என்னோட வொர்க் ஃப்ளோ வந்து இப்படி இருக்கும். உங்களோட வொர்க் ஃப்ளோ நீங்க எப்படி வந்து இருக்கும்? மியூசிக் மட்டும் கேட்குறீங்களா? இல்ல ஃபுல்லா கேட்குறீங்களா? உங்கள பத்தி மியூசிக். மியூசிக் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படின்னா, ம். ஃபர்ஸ்ட்டு வந்து டைரக்டர்ஸ் வருவாங்க ஸ்டுடியோவுக்கு. வந்துட்டு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு லைன் சொல்லிருவாங்க. ஒரு அவுட்லைன் சொல்லுவாங்க. அவுட்லைன் சொல்லும்போது அவங்களே ஸ்டோரியில வந்து ம். டயலாக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவுட்லைன் தான் இருக்கும். டயலாக் பண்ணிட்டு வரவங்களும் இருக்காங்க. ஸோ அவுட்லைன் ரெடியா இருக்கும். ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சிரும். ஓகே இதுதான் ஸ்டார்ட், மிட், எண்ட் அப்படின்ற மாரி தெரிஞ்சிரும். ம். இந்தந்த பாயிண்ட்ஸ்ல சாங்ஸ் வேணும். இந்தந்த பாயிண்ட்ஸ்ல ஸ்கோர்ஸ் வேணும் அப்படின்றது தெரிஞ்சிரும். தட் இஸ் ஒன் ஐடியா. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்போ சாங்ஸ் இருந்துச்சுன்னா, சாங்ஸ்க்கு வந்து திருப்பி டைரக்டர் வருவார். டைரக்டர், லிரிசிஸ்ட், கம்போசர் எல்லாம் உட்காருவோம். உட்காந்து சாங் பண்ணுவோம். சாங் பண்ணி சாங் பண்ணும்போது அந்த கேரக்டர பத்தி இன்னும் பேசுவோம். ம். கேரக்டர் பேஸ்டா இருக்கணுமா சாங்கு? இல்ல சிட்யூவேஷன் பேஸ்டா இருக்கணுமா? அப்படின்றதெல்லாம் பேசுவோம். இப்போ சட்டம் நீதி 2க்கு வந்து 2 சாங் பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ்ல வந்து அது வந்து ஒரு சிட்யூவேஷன் பேஸ்டு சாங். 3 கேரக்டர்ஸ் வந்து நிக்கிது. அந்த இடத்துல அந்த சிட்யூவேஷன பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லிரிசிஸ்ட் கேட்பாங்க. நீங்க வந்து எத பத்தி சொல்லணும் இப்போ? நான் எழுதுறேன் ஓகே. பட் எத பத்தி எழுதணும்? இவர பத்தி எழுதணுமா? இத பத்தி எழுதணுமா? இத பத்தி சிட்யூவேஷன பத்தி எழுதணுமா? அப்போ டிஸ்கஸ் பண்றோம்ல. சிட்யூவேஷன பத்தி பேசிருவோம். ஸோ லிரிசிஸ்ட்டோட டிபார்ட்மெண்ட் வருது அங்க. அவங்க வந்து அவங்க இன்புட்ஸ குடுத்துருவாங்க. லிரிக் ரெடி ஆயிரும். லிரிக் ரெடி ஆயிட்டு டியூன் பண்ணுவோம். கம்போஸ் பண்ணுவோம். கம்போஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ட்ராக் சிங்கர் உங்களுக்கு தான் தெரியுமே. ட்ராக் ம். சிங்கர் கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணிருவோம். ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும். ஓகே திஸ் இஸ் த கலர் அப்படின்றது தெரிஞ்சிரும். அத வந்து டைரக்டர் வாங்கிப்பாங்க. இந்த மாரி 2 சாங்கையும் வாங்கிட்டு போயிருவாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு ஸ்டோரிய பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருது. ஓகேயா? அதுக்கப்புறம் அவங்க ஷூட் போயிருவாங்க. இத எடுத்துட்டு அவங்க ஷூட் போயிருவாங்க. இப்போ எங்க டிபார்ட்மெண்ட்ல மியூசிக்ல வந்து என்னன்னா, ஸ்டோரி கேட்டாச்சு, சாங்ஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அடுத்தது எங்களுக்கு படம் வரும். எபிசோட்ஸ் எடிட் வரும். முடிஞ்சு. ரீல் வரும். ரீல்ஸ் வரும். படம்னா ரீல்ஸு, ரீலு, இதுனா எபிசோட்ஸு எபிசோட்ஸ். வந்துரும். அப்போ நாங்க அங்க அத பார்க்கும்போது, ஓகே ரீல்ஸ பார்த்தோனே தெரிஞ்சு போயிரும். அப்போ வந்து டைரக்டர் திருப்பி வருவாரு. வந்து உட்காந்துட்டு, எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி இந்த இதெல்லாம் இது, இந்த இதெல்லாம் தட்ஸ் வேர் இது. த ஸ்பாட்டிங் ஸ்பாட்டிங் தட் ஹேப்பன்ஸ். இஸ் த ஸ்பாட்டிங் செஷன். ஸ்பாட்டிங் செஷன்ல வந்து உட்காந்து, இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் வந்தா போதும். இந்த ம். இடத்துக்கு இது வந்தா போதும். இந்த இடத்துல நீங்க விட்டுருங்க. எஃபெக்ட்ஸ் பார்த்துக்கிறேன். இது வந்து நல்லா ஹை பண்ணிருங்க. இந்த இடத்துல வந்து ஹையான இடம் தான். பட் நீங்க சட்டிலாவே போங்க. இந்த ம். கேரக்டராவே இருக்கட்டும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. இப்போ ராஜா சார்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலே வந்து விட்டுருவாரு. ஆர்டிஸ்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அங்க எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல.
அதனால் விட்ருவாங்க. ஏன்னா அவங்களே தேல் டேக் ஓவர் த சீன், அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். சப்போர்ட் பண்ணால் வந்து போதும் அப்படின்ற மாதிரி விட்ருவோம். இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோரே அதுதான். இட் இஸ் கால்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். பிகாஸ் நம்ம பின்னாடி தான் நம்மளோட சப்போர்ட்டிங் தான் நம்மளோட வேலை. எங்கே நம்ம எலிவேட் பண்ணணுமோ அங்கே எலிவேட் பண்ணி கொடுத்துடணும். அதுதான் நம்ம வேலை. இப்படி பண்ணிடுறாங்கல்ல. முடிச்சுட்டு படம் வந்து ஸ்பாட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அது கம்போஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கம்போஸ் பண்ண ஆரம்பித்து ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் லேயர்ஸ்க்கு வந்து ப்ரோக்ராம்ஸ்க்கு போகும்போது நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி சீன்ஸ்க்கு இப்படி அப்ரோச் பண்ணிடுங்கன்ட்டுன்னு. இந்த மாதிரி டோனாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்படியாக இருக்கட்டும், நான் தீம்ஸ் பண்ணியிருக்கேன்ல, அந்த தீம்ஸை வந்து அனுப்பி விட்ருவேன். இதுதான் தீம் பண்ணியிருக்கோம் கேரக்டர்ஸ்க்கு, இந்த டொனாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் இந்த எபிசோடுக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லிடுவோம். அப்புறம் அவங்க முடித்து அனுப்புவாங்க. அவங்க லேயர்ஸ்லாம் நம்ம இன்கார்பரேட் பண்ணி நம்ம வந்து அதை எப்படி ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணி ப்ராப்பராக பேக்கேஜ் பண்ணணும். பேக்கேஜ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் லைவ் எடுக்கணுமோ லைவ் எடுக்க வேண்டியது எல்லாமே ரெக்கார்டிங் செட் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு லைவ் போய் சிங்கர்ஸு, குரூப்ஸு, ஹார்மனிஸு, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, வோக்கல்ஸு அதெல்லாம் எடுக்கிறது எல்லாம் எடுத்து முடித்து பேக்கேஜ் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஃபைனல் மிக்ஸுக்கு அனுப்பணும். இதுதான் மாஸ்டரிங். மூச்சு அவங்க தான். பிகாஸ் இப்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் வராங்கன்னா அவங்க ஒரு கலர் ஆட் பண்ணுவாங்க. சிங்கர்ஸ் ஒரு குரூப் கோரஸ் வந்தாங்கன்னா அது ஒரு கலர் ஆட் ஆகும். ஸோ இட்ஸ் அ டீடியஸ் ப்ராசஸ் அஸ் ஆமாம், சச். இட் இஸ் டிடிஎஸ் இல்லை, வெரி என்ஜாயபிள் ப்ராசஸ் தான். அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான், மியூசிஷியன்ஸ் தான். தெரியும் உங்களுக்கு, ஒர்க் பண்ணால் ஃபன்னாக தான் இருக்கும். டெட்லைன் தான் வந்து இட் மேக்ஸ் இட் டிடிஎஸ். அதுதான் சொல்ல வந்தேன். As much as we have the freedom to do certain things, we'll also have this. நம்ம டெட்லைன் தான் மேக்ஸ் இட் டைட்டர். பட் எப்பொழுதுமே ஒரு ஸ்கோர் ஒன்று பண்ணிட்டு இல்லை ஒரு சாங் ஒன்று பண்ணிட்டு வேறு மியூசிஷியன்ஸ் உள்ளார வந்து சிங்கர்ஸோ இல்லை பேக்கிங் வோக்கல்ஸோ இல்லை பர்கஷனிஸ்ட்டோ இல்லை வந்து எனி இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் உள்ளே வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் உள்ளே வரும்போது அது அப்படியே எலிவேட் தான். ஆமாம், எலிவேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் நம்ம கதை சொல்லுவோம், அவங்களுக்கும் அந்த இது புரியும். ஸோ ஒரு இப்போ நீங்கள் சிங்கர் இப்போ நீங்கள் வந்தோடனே கேட்பீங்க, ஒரு சாங் கொடுத்தது இது என்ன சிச்சுவேஷன், எப்போ வருது அப்படின்ட்டு, என்ன மூட் ஆஃப் த சாங் அப்படின்னு கேட்குறீங்களே. அப்போ வந்து there are a lot of people's contribution. Basic human touches தான் வந்து makes it organic. ஸோ அந்த மாதிரி வரும்போது இன்னும் நல்லா இதாக இருக்கும். It adds a lot of flavor. ஆமாம், it is very nice. Yeah. And மக்களே, today I think we have to end here. நிறைய விஷயம் அவரோட பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த எபிசோடில் விபினை திருப்பியும் நம்ம மீட் பண்ணலாம். And until then, this is me, KR Soundarya, signing off from the Say Podcast. Da 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 da.